போன வருஷம் சிஎஸ்கே ஒரு பெரிய பிளேயரை ட்ரேட் பண்ணப்பையும் கேகேஆர் தான் வந்து நடுவில் ஒரு பிரச்சனையா வந்து இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கா. ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட்ல இப்ப சிஎஸ்கேக்கு இருக்க ஒரே பிரச்சனை கேகேஆர் தானா? போன வருஷம் கேகேஆரை பீட் பண்ணி சாம்சனை ட்ரேட் பண்ண மாதிரி இந்த வருஷமும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாண்டியாவை ட்ரேட் பண்ண முடியுமா? கரண்டா என்ன நிலைமையில இருக்கு இந்த விஷயம் அப்படின்றத பாத்துருவோம். அப்புறம் டேல் ஸ்டேனை சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சை அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? டேல் ஸ்டேனே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதுவும் என்ன சிஎஸ்கே கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பார்த்துருவோம். அப்புறம் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 100 லீக் ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து கப் அடிச்சிருக்காங்க. நம்ம 100 அஹமதோட டீமு ஃபைனல்ஸில் சும்மா பவுலிங்கில் செய்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக டிம் டேவிட டக் அவுட்டுக்கு வந்து தூக்குனதெல்லாம் வந்து தரமான ஒரு பவுலிங்காக வந்து இருந்துச்சு. 3 விக்கெட்டு கைஸ், 20 பால் போட்டு வெறும் 33 ரன் தான் கொடுத்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு. 100 வந்து பழைய மாதிரி வந்து பவுலிங் போடுறதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ப்ரோ இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியே இந்த ஹெட் கோச் விஷயத்துக்கு வந்து வந்தோம்னா மெக்கலம், இயான் மோர்கன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ என்னன்னா மைக்கஸி வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சீக்கி சீக்கா சேனலில் ஒரு பஞ்சாயத்து. சீக்காவும் அனிருத்தாவும் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல்லாம் வேற எழுதி அதை வேற பெருசாக வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா இயான் மோர்கனை வந்து வெறும் கமெண்ட்ரி மட்டும் பண்ண சொல்லுங்க, கோச்சிங்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாம் அவங்க சேனல்ல. அனிருத்தா வந்து சிஎஸ்கேயோட ரொம்ப க்ளோஸாக தான் வந்து இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சோ லைக் மைக்கஸியை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, மைக்கஸியை தான் வந்து ப்ரொமோட் பண்ண போறாங்கன்னு. அதனால தான் வந்து இவ்வளோ தைரியமா பேசுறாரோ. எப்போதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட போறாங்கன்னு தெரியல. நாட்களும் வந்து போய்கிட்டே இருக்கு. சூன் ரிட்டன்ஷன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டீம் என்னன்னா இன்னும் ஹெட் கோச்சே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆஷ் என்னன்னா இயான் மோர்கன் தான் வந்து வருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இவங்க என்னன்னா மைக்கஸியை ப்ரொமோட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு விதமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ சிஎஸ்கே வந்து ஒரு சில சேஞ்ச் மட்டும் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் இல்லை. லைக் ஃபுல்லாக ரீவேம் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. பிகாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து மொத்தமாக வந்து சாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை பண்ணிட்டாங்க. எஸ், இத்தனை வருஷமா சிஎஸ்கேயோட ஃபிசியோவாக வந்து இருந்தார். லாஸ்ட் இயர் அத்தனை இன்ஜுரிஸ்க்கு அப்புறமா வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க டாமி சிம்சேக்க. அதை தொடர்ந்து அசிஸ்டன்ட் பிசியோதெரபிஸ்டா இருந்த வெற்றி செல்வன், ஸோ இவருமே வந்து சிஎஸ்கேயோட ரொம்ப வருஷமா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த அளவுக்கு பெருசா வெளியே விசிபிலிட்டி வந்து இல்லை. பட் ஒரு சில பேர் ரொம்ப தீவிரமா வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இவரும் டீமோட ஒரு பார்ட்டா இருக்காருன்னு. எஸ், இவருமே வந்து இப்ப சாக் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்துல இருந்து இவரும் டீமோட இருக்க போறது இல்லை. ஸோ இப்படி இருக்கப்ப எப்படி மைக்கஸியை மட்டும் வச்சு அதுவும் அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து ஹெட் கோச்சா வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. எஸ், மைக்கஸி லெஜெண்ட், அவரோட பேட்டிங்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும், கிளாஸா இருக்கும், நம்மளே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆனா கோச்னு வரப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா சிஎஸ்கேயோட டவுன்ஃபால்ல எடுத்த டிசிஷன்ஸ்ல மைக்கஸியோட பார்ட் எதுவுமே இல்லாம இருந்திருக்காதா? பிகாஸ் இவர் பேட்டிங் கோச், ஒரு பெரிய ரோல் தான். பேட்டிங் ஆர்டர், பேட்டிங் சேஞ்சஸ், அதுல எல்லாத்துலயுமே வந்து இவரோட இன்புட்ஸும் கண்டிப்பா வந்து இருந்திருக்க தான் செஞ்சிருக்கும். மொத்தமா கலெக்டிவா தான் வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அண்ட் மோர் ஓவர் நம்மளோட பேட்டிங் தான் வந்து ரொம்ப வீக்காகவும் வந்து இருந்துச்சு. நல்ல பேட்ஸ்மேன்ஸ், ஆனால் ரோல் கிளாரிட்டி எதுவுமே வந்து இல்லாம அப்படி ஃபம்பிள் ஆனோம். பட் அந்த பேட்டிங் கோச்சை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஹெட் கோச்சாக வைக்கிறது என்ன விதத்தில் நியாயம்? எஸ், நியாயன்றதை விட ஒரு சேஞ்சுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான ஒரு மூவ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிரிக்கெட்டில் ஒரு டீம் பண்ண விஷயத்தையே இன்னொரு டீம் வந்து பார்த்து பண்ணால் ரிசல்ட் சேமாக இருக்கிறது இல்லை. இதில் ஒரு ஃபுட்பால் கிளப் பண்ண ஒரு மூவை அதே மாதிரி பண்ணால் அதே மாதிரி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கதெல்லாம் என்ன என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க கைஸ். அப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம தலை தோனியோட ஃப்ரெண்ட்ஸு சுந்தர் ராமன் எல்லாருமே வந்து நேற்று 100ஓட ஃபைனல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த ஃபைனல்ஸில் நேற்று 2 கோச் இருந்தாங்கல்ல. ஒருத்தர் வந்து பீட்டர்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் வந்து நம்ம ஜஸ்டின் லேங்கர் தான். ஸோ இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ட்விட்டரில் வேற கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சும்மா மேட்ச்சை என்ஜாய் பண்ண கூட போயிருந்துருக்கலாம். எல்லாத்தையும் வந்து இதோட கனெக்ட் பண்ணி ஜாலி பண்ணுறாங்க இவங்க ட்விட்டரில். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம டேல் ஸ்டேன் விஷயத்துக்கு வந்து வருவோம். 2023 டைம்ல கைஸ் இந்த ஸ்டெயின் வந்து பீடாக் சேனல்ல நினைக்கிறேன் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நான் சிஎஸ்கேக்கு வந்து ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், சிஎஸ்கேட செட்டப்ல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அந்த டீமை பத்தி நிறைய பேர் வந்து பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி இருக்கும் கல்ச்சர், அப்படி இருக்கும் அப்படின்லாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு கொடுத்து வைக்கல. பட் அந்த டீமுக்கு ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாவோ ஏதாவது ஒரு சின்ன ரோலாகனாச்சும் கூப்பிட்டாலும் நான் வந்து கண்டிப்பாக வந்து போவேன் அப்படின்னு சொல்லி 2023 டைமில் அதை சொல்லியிருந்தார். நான் இப்போ என்ன நினச்சேன்னா ஒரு சாம்பியன் சைடு அந்த இப்போ ஜெயிக்குது நல்லா, ஸோ அந்த டீமு வந்து எப்படி இருக்குது வின்னிங் கல்ச்சரு, அதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி வந்து நினச்சேன். நான் வந்து கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன் நம்ம ஸ்டெயினை. நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் சாரி ஸ்டெயின். பிகாஸ் மனுஷன் ரொம்ப தங்கமாக இருக்காரு. இப்போ சிஎஸ்கே இந்த டவுன்ஃபாலில் இருக்கப்பையும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கேன். நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெயின் வந்து அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்விட்டரில் வந்து இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் சிஎஸ்கே கான்டாக்ட்ஸ் யூ வில் யூ கன்சிடர் தட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு எஸ் பாசிபிளி அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு.
ஸோ எஸ் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஒரு ரீவேம்ப் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறத பார்த்தா ஒரு புது ஹெட் கோச்சு, அவருக்கு கீழே ஒரு புது பேட்டிங் கோச்சு, புது பவுலிங் கோச்சு தான் இருக்க போகுது. பட் இங்கே தான் நம்ம டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பேக்கேஜ் மாதிரி போய் அந்த ஹெட் கோச் யார் வராரோ அந்த ஹெட் கோச் கூடயே வந்து அவர் கொண்டு வர பவுலிங் கோச் பேட்டிங் கோச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிகாஸ் அப்போ தான் ஸ்டெயினுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த ஹெட் கோச் யாரெல்லாம் வந்து நினைக்கிறாரோ அவங்க தான் வந்து உள்ளே வருவாங்க. எஸ் லக்ஷ்மிபதி பாலாஜி இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. சரி, அதுக்கப்புறம் பிராவோ வந்து அதை சூப்பராக வந்து எடுத்து நடத்தினாரு. அதனால அதுவும் பெருசாக நம்மளுக்கு பவுலிங் கோச்னு ஒருத்தர் இதே வந்து புரியல. பட் இவங்கெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீதரன், ஸ்ரீராம், எரிக் சிமன்ஸ் இவங்க 2 பேரோட காம்போ வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ சிஎஸ்கே இங்கேயும் வந்து ஒரு பெரிய ரீவேம்புக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்டெயின் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். மோரோவர் அந்த ரோலோட அந்த டீம் காண்டி லைக் ஸ்டெயின் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ சிஎஸ்கே காண்டி நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு கோச் வந்து வந்தாருன்னா பேஷனேட்டா அவரோட வேலையை வந்து பார்ப்பாரு, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ் இதுக்கு முன்னாடியே பாலாஜி வந்து சிஎஸ்கேயோட பவுலிங் கோச்சா வந்து இருக்க போறது இல்லை அப்படின்ற டைம்ல ஸ்டெயினை வந்து போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அகெயின் ஸ்டெயின் வந்து வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கன்சிடர் பண்றாங்களா அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியன் என்ன கைஸ், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி கைஸ், இப்போ பாண்டியா ட்ரேட் விஷயத்துக்கு வந்து வந்தோம்னா கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே தான் இப்போ ஈக்குவேஷன் இருக்கா. பிகாஸ் லாஸ்ட் இயர் சஞ்சு சாம்சனை நம்ம ட்ரேட் பண்ணும் போதும் கேகேஆர் தான் வந்து ஒரு டீமா நம்மளுக்கு எதிர வந்து நின்னாங்க. சஞ்சு சாம்சன் வந்து நம்மளுக்கு தராம அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஆஃபரை வந்து ஆர்ஆருக்கு வச்சு கேப்டன்சிலாம் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே கேகேஆர் வந்து பீட் பண்ணி சஞ்சு வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்பயும் அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆகுது. லைக் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கேகேஆரோட என்ட்ரி, இப்போ கேகேஆர் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர், சிஎஸ்கே வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாண்டியாவை தூக்குற விஷயத்துல. ஸோ லாஸ்ட் இயர் எப்படி சிஎஸ்கே வந்து பீட் பண்ணாங்க கேகேஆர் இந்த ட்ரேட் வார்ல, ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு அது கரெக்டா வந்து போச்சு கைஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. சிஎஸ்கேக்கு தான் நான் வருவேன், அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சிஎஸ்கேவா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆர்ஆர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு, என்ன ட்ரேட் பண்றதா இருந்தா சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ ஹார்திக் பாண்டியாவும் சிஎஸ்கே வரணும்னா அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாகவும் வந்து சிஎஸ்கேவா தான் இருக்கணும். அவர் மும்பை கிட்ட அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்கணும். இனிஷியலாக வந்து சொன்னாங்க ஹார்திக் பாண்டியாவும் சிஎஸ்கேக்கு தான் வரணும்னு ஆசைப்படுறாரு, அவரோட ரிக்வெஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு சஞ்சு மாதிரியே அப்படின்லாம் பார்த்தா இப்போ அதை பற்றி மூச்சு பேச்சே வந்து காணோம். எந்த ஆர்டிக்கலும் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இது ஒரு ஃபேக்டரி ஒன்று, இது நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சஞ்சு போன வருஷம் அந்த ரிக்வெஸ்ட் வந்து வச்சுமே இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுது, அவரே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. சிஎஸ்கே எப்போ ட்ரேட் உள்ள என்ட்ரு ஆனாங்களோ நான் அப்போ வந்து சொல்லிட்டேன் எனக்கு வந்து சிஎஸ்கேக்கு தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்து சஞ்சுவே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்போ. பட் ஸ்டில் சஞ்சுவே வந்து சொல்லியுமே வந்து ஆர்ஆர் வந்து சும்மா ஒன்றும் ஆல் கேஷ் டீலுக்குலாம் வந்து ஒத்துக்கல. பிகாஸ் இனிஷியலாக அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சிஎஸ்கே வந்து ஆல் கேஷ் டீலுக்கு தான் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்ஸோட பேர் வந்து அடிபட்டுச்சு, அப்படி இப்படியே நெகோசியேட் ஆகி லாஸ்ட்டில் ஜடேஜாவை சிஎஸ்கே வந்து கொடுத்தாங்க. ஸோ சஞ்சுக்கு பதிலாக இன் ரிட்டர்ன் ஆஃபருமே வந்து சிஎஸ்கே சைட்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர். லைக் நீங்க ஜடேஜான்னு மட்டும் பாக்குறீங்க, இந்த பக்கம் நீங்க சாம் கரனையும் வந்து பார்க்கணும். சாம் கரனையும் சேர்த்து கொடுத்து தான் சாம்சனையும் வந்து சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேட்ல வந்து சஞ்சுவோட லவ் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே பிளஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபரையும் வச்சு தான் வந்து கேகேஆரை வந்து பீட் பண்ணோம். ஸோ இப்பயும் அதே மாதிரி நடக்கணும்னா ஹார்திக் பாண்டியாவோட லவ் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே வந்து வேணும். அது கன்ஃபார்மாக வந்து அவர் சொல்லியிருக்காரு, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அப்படி பண்ணியிருக்காருன்னே வச்சுக்குவோம். அப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர் வேணும். வெறும் டூபேவோட ஒரு சாதாரண பிளேயர் அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் மும்பை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்படி இப்படின்னு ஹார்திக்கு கூட தோனியை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண வச்சிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆஃபர்ன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது சிஎஸ்கே வந்து தருவாங்களா, முக்கியமாக மும்பையோட டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அவங்க வைக்கிற மாதிரியான கோரிக்கைகள், மாத்ரே, பிரேவிஸ். ஸோ போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஈஸியாக இருக்க போகிறது இல்லை கேகேஆர் வந்து ட்ரேடில் பீட் பண்ண. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் டீலில் கேகேஆர் நம்மளை அடிச்சிருவாங்களா, இல்லை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபரை வச்சு தூக்கிடுவோமா பாண்டியாவை அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஸ்ட்ராங்கான ஆஃபர்னா என்ன ஆஃபர் வைக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் கைஸ். கைஸ், அப்புறம் நேற்று சண்டே வீடியோ போடல, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் வேலை தான், முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வந்து ஏதாவது பேச பார்க்குறேன். அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆஃப் யோர் பாய் முகில். பை கைஸ்.